நம்ம இந்த வீடியோல 6 வேற வேற வகையான சிப்ஸ் வாங்கி இருக்கிறோம். இதுல ஒவ்வொரு சிப்ஸும் ஒவ்வொரு ஷேப்ஸ்ல இருக்கும். ஏன் அதோட டேஸ்ட் கூட உப்பு காரம் புளிப்பு அப்படின்னு அதோட பிராண்டுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க எப்பனா இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து அத ஒண்ணா கலந்து அதை பொடி பண்ணி எப்பனா சாப்பிட்டுருக்கீங்களா? சோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். சோ இந்த ஒரு சிப்ஸை நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ரெடி பண்றதுக்கு முன்னால உங்களுக்கு எந்த சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கவர் இருக்குல்ல, இந்த கவர்ல போட்டு போறேன். கவர்ல போட்டு அதை பொடி பண்ண போறேன். பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம ஒன்னொன்னா இந்த கவர்ல போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இதுல போட்டாச்சு. பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த கவர்ல ஒரு பாதி கவர் வந்து இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா இது எல்லாத்தையும் பொடி பண்ணணும். பொடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ஃபுல்லாவே பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கேட்கலாம், என்னடா இது அப்பயே வந்து டிரான்ஸ்பரண்டான கவர்ல எடுத்துட்டு வந்திருந்தா இப்போ வந்து இந்த கவர்ல எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அது என்னாச்சுன்னா அந்த கவர்ல வந்து போட்டு பொடி பண்ணும்போது அந்த கவர் ஃபுல்லா டரு பருன்னு ஃபுல்லா கிஞ்சி போயிடுச்சு. ஸோ அதனால அந்த கவர்ல இருந்து இந்த கவரை ஷிஃப்ட் பண்ணிட்டு அதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இப்போ டேஸ்ட் பண்ற நேரம் வந்துருச்சு. இப்போ நம்ம நார்மலாவே ஒரு தனித்தனியா சிப்ஸ் சாப்பிட்டோம்னா ஒரு ஒரு பிராண்ட்ல வந்து ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காம கூட தான் இருக்கும். ஆனால் இது வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதே ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும். ஒருவேளை அது நல்லா இல்லாமல் கூட போகலாம், இல்லை நல்லா கூட இருக்கலாம். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. ஸோ வாங்க, ஃபுல்லாக பொடி பொடியாக நைஸாக இது பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நைஸாக பொடியாக பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ சாப்பிடலாம். ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏன்னா மொத்தமே மிக்ஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ அதனால உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. தனியாக சாப்பிட்டோம்னா ஒன்னொன்று ஒரு மாதிரி இருக்கும். பட் இது லைட்டாக உப்பு லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.